நாம் ஆயத்தமாவோம். ஜெபம் செய்வோம். இந்த ஓய்வு நாட்பள்ளி நிகழ்ச்சிக்காக எங்களை கூடி வர செய்த நல்ல தகப்பனே, கொடான கூடி நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீர் தொட்டு ஆசீர்வதிங்க. அவர்கள் பாடுகிற பாடல்கள், சொல்லுகிற வசனங்கள், கடந்த நாட்களில் அவர்கள் விடுமுறை வேதாகம பள்ளியின் வாயிலாக கற்றுக்கொண்ட பாடல்களையும் உமது வசனங்களையும் வேதாகம கதைகளையும் இங்கு பகிர்ந்து கொள்ளும் போது உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படவும் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்க முடியும் வேண்டுகிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். ஹலோ குட்டீஸ், என்னது போன வாரம் எல்லாரும் நம்ம விபிஎஸ் எல்லாம் நல்லா அட்டன் பண்ணோம். 10 நாள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா கடவுளோட கிருபையினால ரொம்ப அழகா விபிஎஸ் அரேஞ்ச் பண்ணி தந்திருந்தாங்க நம்ம சர்ச்ல இருந்தும். அப்புறம் அவங்க ஜெயந்தி சாலமன் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ பிள்ளைங்க இன்னைக்கு என்னென்னலாம் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்றத இன்னைக்கு எல்லாரும் ப்ரெசென்ட் பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாங் விபிஎஸ்ல நம்மளோட ப்ரேயர் சாங் பாடுறதுக்கு வின்ஸ் பிரைட்டன். நம்பிக்கை உம்மில் வைத்து நான் வாழவே நாளெல்லாம் உம்மை நம்பி நான் வாழவே, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் உறுதியாகவே உம்மை பிடித்திடும் பாக்கியவானா என்னை மாற்றுமே இயேசுவே, பாக்கியவானா என்னை மாற்றுமே. ஆமென் ஆமென். கெவின், நான் இயேசுவின் பிள்ளை. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்ல என்னாலும் சந்தோஷமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம விபிஎஸ் தலைப்பு வந்து இயேசுவில் மகிழ்ந்து களிக்கூறு. அதுக்கு ஏத்தாப்புல நம்ம பிள்ளைங்க எல்லாரும் ஆண்டருக்குள்ள மகிழ்ந்து களி கூர்ந்தாங்க. அதே மாதிரி பாட்டு ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்க, இட்ஸ் அ ஜாய் 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 டவுன் இன் மை ஹார்ட். அது பாடுறதுக்கு ஃபெர்டினா ஃபெரோனா. I've got the joy, 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 joy down in my heart. Where? Down in my heart. Where? Down in my heart. I've got the joy, 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 joy down in my heart. Down in my heart.
heart to stay. I'm so happy, so very happy. I got the love of Jesus in my heart. I'm so happy, so very happy. I got the love of Jesus in my heart. ரொம்ப அழகா எல்லாரும் விபிஎஸ் பாட்டை மறக்காம நல்லா அழகா பாடுனீங்க. அடுத்து வந்து விபிஎஸ் பத்தி ஒரு ஷேரிங், அதாவது இந்த கேலி விபிஎஸ் 2020 வந்து எப்படி இருந்தது, எந்த வகையில பிரயோஜனமா இருந்தது, என்ன தலைப்புல எல்லாம் படிச்சாங்க, சோ என்னென்ன டே எப்படி பண்ணாங்க அப்படின்றத பத்தி ஷேர் பண்றதுக்காக நிவேகா ஜாய்ஸ், நித்திகா ஜாய்ஸ். ஜாய்சி, ஹலோ. எஸ் ஜாய்சி. மெசேஜ் பண்ணி சொல்லு, கேக்குதுல்ல? செக்மெண்ட் கேக்குதுன்னு சொல்றது, அதனால கேட்க முடியாதுல்ல. ஜாய்சி, ஜாய்சி ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, சிக்னல் ப்ராப்ளமா இருக்கிறதுனால நம்ம வந்து மெமரி வர்ஸ்க்கு போலாம். அதுக்கப்புறம் வந்து ஜாய்சி வந்து விபிஎஸ் பத்தி ஷேர் பண்ணுவாங்க. மெமரி வர்ஸ் ஜோஹன் சாமுவேல் ஜெஷூரன். சாண்ட்ரியா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியாக இருக்கும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. ஜஸ்வின், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. ஆனா
Be strong and courageous. Do not be terrified. Do not be discouraged. The Lord your God will be with you wherever you go. Joshua 1:9. Johnjit. യഹോവയെ ഭയപ്പെട്ട് അവന്റെ വഴികളിൽ നടക്കുന്ന ഏവനും ഭാഗ്യവാൻ. നിന്റെ അധ്വാന തിന്നും. നീ ഭാഗ്യവാൻ, നിനക്ക് നന്മ വരും. നിന്റെ ഭാര്യ നിന്റെ വീട്ടിനകത്ത് ഫലപ്രദമായ മുന്തിരിവള്ളി പോലെയും നിന്റെ മക്കൾ നിന്റെ മേശയ്ക്ക് ചുറ്റും ഒലിവ് തൈകൾ പോലെയും ഇരിക്കും. യഹോവ ഭക്തനായ പുരുഷൻ ഇങ്ങനെ അനുഗ്രഹപ്പെട്ടവനാകും. യഹോവ സിയോനിൽ നിന്ന് നിന്നെ അനുഗ്രഹിക്കും. നീ ആയുഷ്കാലമൊക്കെയും നീ യെരൂശലേമിന്റെ നന്മയെ കാണും. നിന്റെ മക്കളെയും നീ കാണും. ഇസ്രായേലിന്മേൽ സമാധാനം ഉണ്ടാകട്ടെ. Gabriella. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கரி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2:21. Shekina. உன் சூரியன் இன்னி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இன்னி மறைவதும் இல்லை. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். Golden Prince. கர்த்தரை பயப்படாதிருங்கள். சங்கீதம் 23:1. Yalini. Yalini. Gio. എന്റെ കഷ്ടതയിൽ ഞാൻ യഹോവയോട് നിലവിളിച്ചു, അവൻ എനിക്ക് ഉത്തരം അരുളുകയും ചെയ്തു. സങ്കീർത്തനം 120:1. Prakash. Prakash. Nitila. I lift up my eyes to the mountains. Where does my help come from? My help comes from the Lord, the maker of heaven and earth. He will not let your foot slip. He who watches over you will not slumber. Indeed, he who watches over Israel will neither slumber nor sleep. The Lord watches over you. The Lord is your shade at your right hand. The sun will not harm you by day, nor the moon by night. The Lord will keep you from all harm. He will watch over your life. The Lord will watch over your coming and going, both now and forevermore. Psalms 121:1-8. Jeremiah Golden. Psalm 118:8-16, 9-16.
How can a young man keep his way by living according to your word? I seek you with all my heart. Do not let me stray from your commands. I have hidden your word in my heart that I may not sin against you. Praise be to you, O Lord. Teach me your decrees. With my lips I recount all the laws that come from your mouth. I rejoice in following your statutes as one rejoices in great riches. I meditate on your precepts and consider your ways. I delight on your decrees. I will not neglect your word. கிரேஷ்மா, இப்போதும் யாக்கோபே நிகிதா, Rejoice in the Lord always. I will say it again, rejoice. Let your gentleness be evident to all. The Lord is near. Do not be anxious about anything, but in everything, by prayer and petition, present your request to God. And the peace of God, which transcends all understanding, will guard your hearts and minds in Christ Jesus. Philippians 4:4-7. சோனா கோல்டன், Psalm 34:1-10. I will exalt the Lord at all times. His praise will always be on my lips. My soul will boast in the Lord. Let the afflicted hear and rejoice. Glorify the Lord with me. Let us exalt his name together. I sought the Lord and he answered me. He delivered me from all my fears. Those who look at him are radiant. Their faces are never covered with shame. This poor man called and the Lord heard him. He saved him out of all his troubles. The angel of the Lord encamps around those who fear him and he delivers them. Taste and see that the Lord is good. Blessed is the man who takes refuge in him. Fear the Lord, all you saints, for those who fear him lack nothing. The lions may grow weak and hungry, but those who seek the Lord lack no good thing. sharing about VBS, Niveka Joyce, Nithika Joyce. Praise the Lord. First of all, எனக்கு இந்த VBS பத்தி ஷேர் பண்றதுக்கு சான்ஸ் கொடுத்து முதல்ல ஏசப்பாக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் நம்ம இந்த VBS ஆர்கனைஸ் பண்ண ஐயருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் நம்ம VBSோட கண்டக்டர்ஸா இருந்த நமக்கு எல்லாத்துலயுமே ஹெல்ப் பண்ண ஜெயந்தி ஆண்டி, ஆனி அக்கா, அப்புறம் ஸ்டீவனா, அவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த வருஷம் வந்து VBS வந்து ரொம்ப வந்து சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா சாதாரணமா இருக்கும்போது நம்ம வந்து சர்ச்சுக்கு போய் எல்லாம் சர்ச்சுக்கு போய் தான் VBS அட்டென்ட் பண்ணுவோம். ஆனா இந்த வருஷம் எல்லாரும் குவாரண்டைன்ல இருக்கனால இன்டர்நெட்ல மூலமா VBS அட்டென்ட் பண்றது எல்லாருக்குமே ரொம்ப புதுசா இருந்தது, ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஆனா எல்லாருமே ரொம்ப இன்டர்நெட்ல இருந்தாலும் எல்லாருமே ரொம்ப அட்டென்டிவா VBS அட்டென்ட் பண்ணோம், எல்லாருமே பண்ணாங்க. அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இந்த வருஷம் வந்து VBSல தீம் வந்து மகிழ்ந்து களிக்கூறு. யோவேல் 2:21 வந்து தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களே செய்கிறார். இன்னும் நாங்க தீம் வசனம் படிச்சோம். அதே மாதிரி நாங்க வந்து ஏசப்பால எப்படி மகிழ்ந்து களிக்கூறணும்னு இந்த VBS மூலமா கத்துக்கிட்டோம். 10 நாளும் படிச்ச இந்த VBSோட தீம் நான் இப்ப சொல்றேன். Day 1 உருவாக்கினார், Day 2 ஞானம் தருகிறார் படிச்சோம், Day 3 ஞானம் தருகிறார்னு படிச்சோம், Day 4 ஜெபத்தை கேட்கிறவர்னு படிச்சோம், Day 5 பலன் தருகிறவர்னு படிச்சோம், Day 6 உடன் இருப்பவர்னு படிச்சோம், Day 7 அடைக்கலமா இருக்கிறார்னு படிச்சோம், Day 8 தெரிந்து கொண்டவர்னு படிச்சோம், Day 9 அறிந்திருக்கிறார்னு படிச்சோம், Day 10 என்றும் ஜீவிக்கிறார்னு நாங்க படிச்சோம். அப்புறம் வந்து நாங்க நிறைய புது புது பாட்டெல்லாம் கத்துக்கிட்டோம். சண்டே ஸ்கூல்ல வந்து நாங்க சில பாட்டெல்லாம் படிச்ச பாட்டே நாங்க இன்னொரு வாட்டி கத்துக்க ஒரு சான்ஸ் கிடைச்சது. அப்புறம் நிறைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே புதுசா
தீம் சாங் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நிறைய நல்ல பாட்டெல்லாம் கத்துக்கிட்டோம். அப்புறம் நிறைய கதை கேட்டோம், மிஷனரி ஸ்டோரிஸ், அப்புறம் சாதா கதையா இருக்கட்டும். அதுல இருந்தெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி நல்ல இயேசப்ப பிள்ளைங்களா வாழணும்னு நாங்க எல்லாருமே கத்துக்கிட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அதெல்லாம். நிறைய புதுசா கத்துக்கிட்டோம். அப்புறம் சாதாரணமா நடக்கிற விபிஎஸ் விட ரொம்ப வித்தியாசமாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இந்த வருஷம் இருந்துச்சு. ஏன்னா டெய்லி வந்து ஒரு கலர் தீம் சொல்லுவாங்க. அந்த தீம் அந்த கலர்ல வந்து நாங்க எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு விபிஎஸ் அட்டென்ட் பண்ணோம். அப்புறம் ஆக்சுவலி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அப்புறம் நிறைய ஆக்டிவிட்டி எல்லாம் படிச்சோம். நாங்க நிறைய செய்ய படிச்சோம். சிம்பிளான நிறைய கிராஃப்ட்ஸ் செய்ய படிச்சோம். அதுக்கப்புறமா சாதாரணமா விபிஎஸ்ல வந்து நம்ம வந்து லாஸ்ட் டே இல்ல 9th டே எல்லாம் நம்ம வந்து அவுட்டிங் போவோம், லவ் ஃபீஸ்ட் இருக்கும், அவுட்டிங் போவோம். ஆனா இந்த வருஷம் அந்த மாதிரி இல்லைனாலும் நம்ம வந்து 8th டே வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் இருந்தது, ஷேரிங் டேன்னு சொல்லிட்டு. அப்போ ஷேரிங் டேல வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நான் ஜூம்ல வந்து நாங்க இது ஷேர் பண்ணோம். எல்லாருமே நிறைய பேர் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க கூட ரொம்ப ஆக்டிவா வசனம் சொல்றதும் பாட்டு பாடுறதும் எப்படி அவங்க நல்லா கவனிச்சிருக்காங்க இருந்தும், அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டப்போ இவங்க எல்லாரும் ஆன்சர் சொல்றது, நாங்க எல்லாரும் ஆன்சர் எல்லாம் சொல்லும் போது நாங்க வந்து நல்லா வந்து படிச்சோன்னு எங்களுக்கு அப்ப புரிஞ்சுது. எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அவங்க கூட பேசும்போது கூட நாங்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நாங்க என்னென்ன படிச்சோம், என்னென்ன கத்துக்கிட்டோம்னு நாங்க எல்லாருமே ஷேர் பண்ணோம். எல்லாருக்குமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அது. அப்புறம் எல்லாருமே அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து இந்த விபிஎஸ் வந்து இந்த குவாரண்டைன் டைம்ல கூட நாங்க வந்து இந்த விபிஎஸ்னால எங்களோட டைமை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா நாங்க செலவு பண்ண ஒரு இதுவா இருந்தது. அப்புறம் ரொம்ப நாங்க என்ஜாய் பண்ணோம். அதான் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்காக தேங்க்யூ. நம்ம ஜாய்ஸி நித்து சொன்ன மாதிரி விபிஎஸ் உண்மையிலே ரொம்ப அருமையா இருந்தது. அந்த 10 நாளும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீமோட ரொம்ப நல்லா இருந்தது. நாங்களும் இந்த வருஷம் வந்து விபிஎஸ் அவ்வளவுதானா அப்படின்னு நம்ம நினைக்கும் போல இப்படி ஒரு ஆன்லைன்ல விபிஎஸ் அழகா அரேஞ்ச் பண்ணி கொடுத்து பிள்ளைங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணவும், அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும், ஆண்டவருக்குள்ள இன்னும் அதிகமா வளரவும் உதவி செஞ்சாங்க. நம்மளுடைய சர்ச்சுக்கும் அவங்க ஜெயந்தி சால்மன் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் நாங்க சண்டே ஸ்கூல் சார்பா. சின்ன பிள்ளைங்கள கடவுள் ரொம்ப நேசிக்கிறாரு. அந்த சின்ன பிள்ளைங்கள ஆவிக்குரிய வாழ்க்கையில வழி நடத்துறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ரொம்ப உணர்ந்து இந்த விபிஎஸ் வந்து ரொம்ப அழகா இருந்தது. பிள்ளைங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆண்டவருக்கே எல்லா மகிமையும். Bible reading, Akash. Bible reading portion is taken from 1 Peter chapter 5, 1-7. The elder who are among you, I exhort, I who am a fellow elder and a witness of suffering of Christ and also a partaker of the glory that will be revealed, shepherd the flock of God which is among you, serving as overseeing, not by compulsion, with willingly, not for dishonest gain, but eagerly, nor as being lord over those entrusted to you, but being example to the flock. And when the chief shepherd appears, you will receive the crown of glory that does not fade away. Likewise, you younger people, submit yourself to your elder. Yes, of all, you be submissive
to one another and be clothed with humility, for God resists the proud, but give grace to the humble. Therefore, humble yourself under the mighty hands of God, that he may exalt you in due time, casting all your care upon him, for he cares for you. Amen. Sharing by Miss Reena Edison. ஜெபம் செய்வோம். அன்புள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நாங்கள் தியானிக்க உள்ள உமது திருவார்த்தைகளை ஆசீர்வதியும். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமீன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை மையாக கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். வாழ்வில் உயர்வை விரும்பாத மனிதர்களே கிடையாது. கல்வியிலும் வேலையில் பொருளாதாரத்தில் வசதிகளிலும் கூட உயர்வை அடைய மனிதர்கள் நாம் வெகுவாய் பிரயாசப்படுகிறோம். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் விரும்புகிற நீதியான மற்றும் செம்மையான வாழ்க்கையை வாழ்கிற மனிதன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இவைகளே ஒரு சின்ன கதையின் மூலம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சின்ன வயசுல உள்ளவங்கெல்லாம் பட்டம் பறக்க விடுவதில் என்பது அவர்களுக்கு ஒரு விருப்பமான காரியம். பலவித வண்ணப்பட்டங்கள் வானில் பறப்பதை நாம் எல்லாருமே கண்டு ரசிக்கிற ஒரு காரியம்தான். அப்படி ஒரு ஊரில் ஜோயல் என்று ஒரு ஏழை சிறுவன் இருந்தான். தன் நண்பர்கள் பட்டங்களை பறக்க விட்டு விளையாடுவதை கண்டு ரசிப்பான். அதே வேளையில் தனக்கு சொந்தமாக ஒரு பட்டம் வாங்க பணம் இல்லையே என்று ஏங்கவும் செய்வான். ஒரு நாள் கடை தெரு வழியாக அவன் நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு கடையில் அழகான பட்டம் ஒன்றை கண்டு அதன் விலை என்னவென்று விசாரித்தான். விலையை கேட்ட ஜோயலோ நம்மால் இதை வாங்க இயலாதே என்று கவலைப்பட்டு வீடு திரும்பிவிட்டான். ஏனென்றால் அவனது அப்பா ஒரு தீராத நோயாளி, அம்மா வீடுகளில் பாத்திரம் கழுவி கொடுத்து அதில் வரும் சம்பளத்தை கொண்டு குடும்பத்தை நடத்துகிறவள். எனவே அவன் ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டு கவலையோடு வாழ்ந்தான் ஜோயல். ஆனால் அடிக்கடி அந்த குறிப்பிட்ட கடைக்கு சென்று அந்த பட்டத்தை பார்ப்பான். பட்டம் வாங்க முடியாதே என்பதால் ஏக்க பெருமூச்சோடு வீடும் திரும்புவான். அடிக்கடி தன் கடைக்கு வரும் அந்த சிறுவனை கண்ட அந்த கடை உரிமையாளர் அவனை கூப்பிட்டு, இந்த பட்டம் வாங்க உன்னிடம் பணம் இல்லையா என்று கேட்டார். அவனும் வேதனையுடன் ஆமையா இல்லை என்று கூறினான். கடை உரிமையாளர், சரி, தினமும் காலையில் வந்து கடையை பெருக்கி சுத்தம் செய்துதா இந்த பட்டத்தை உனக்கு தருகிறேன் என்று கூறினார். அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. அவ்வாறே அவன் தினமும் கடைக்கு சென்று அவர் கூறும் வேலைகளை எல்லாம் செய்து அதன் சம்பளமாக அந்த பட்டத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அவனுக்குள் ஒரே மகிழ்ச்சி. அந்த பட்டத்தை மார்போடு அணைத்து கொள்வான், முத்தமிடுவான். மிக பத்திரமாக அதை நல்ல உரையிலிட்டு தன்னுடைய பெட்டியில் பூட்டி வைத்து பாதுகாத்து கொள்வான். விளையாட எடுத்து சென்று விளையாட்டு முடிந்தவுடன் மீண்டும் அதை மிக பாதுகாப்பாக பூட்டி வைத்து மகிழ்வான். வழக்கம் போல் ஒரு நாள் மாலை தான் நேசிக்கும் அந்த பட்டத்தை எடுத்துக்கொண்டு விளையாட போனான். பட்டத்தில் கட்டப்பட்டிருந்த நூலின் மறு அற்றத்தை தன் கையால் பிடித்து கொண்டு பட்டம் பறப்பதை கண்டு மகிழ்ந்தான். பட்டம் மிக உயரமாக பறக்க முற்படும் போது அவன் கீழே இழுத்து பாதுகாத்து கொள்வான். திடீரென்று பட்டத்திற்கு ஒரு தவறான ஆசை தோன்றினது. நான் உயர பறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் இந்த பையன் என்னை விட மறிக்கிறான். எப்படியாவது என் விருப்பப்படி பறக்க வேண்டும், உயர போக வேண்டும். எப்படி தப்புவது என யோசித்தது அந்த பட்டம். கடைசியில் அந்த பட்டம்
அதனோட பலம் முழுவதும் பயன்படுத்தி அவன் கையிலிருந்து விடுபட்டு விட்டது. மிக ஆனந்தமாக உயர பறக்க ஆரம்பித்தது. வெகு தொலைவிற்கு செல்ல ஆரம்பித்தது. ஜோயலோ மிக வேதனையுடன் அழுது கொண்டே வீட்டிற்கு சென்று விட்டான். உயர பறந்து கொண்டிருந்த அந்த பட்டத்திற்கு நேரிட்டது என்ன? வானம் கருத்தது, காற்றும் வீசினது, மழை பெய்ய ஆரம்பித்தது. காற்றினால் இழுத்து செல்லப்பட்ட பட்டம் தன் எஜமானாய் இருந்த சிறுவனை நினைத்து வேதனைப்பட்டது. நான் அவன் கையில் இருந்திருந்தால் இந்த ஆபத்து வேளையில் என்னை கீழே இறக்கி பத்திரமாக வீட்டிற்கு கொண்டு என்னை பாதுகாத்திருப்பானே என்று ஏங்கினது. கொஞ்ச நேரத்தில் இன்னும் அதிகமாக பெய்த மழையால் அந்த பட்டம் நனைந்து வேகமாக கீழ் நோக்கி வந்து தண்ணீரும் சேருமாக இருந்த ஒரு பகுதியில் விழுந்து அது அழிந்து போயிற்று. நாமும் இப்படிதான் நம்மை நேசிக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கவும் உயர்த்தவும் விரும்புகிறார். அவரது சமூகத்தில் இருந்து விலகினால் நாம் அதை இழக்கிறோம். எனவே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் கெட்ட குமாரன் உவமை ஒன்று கூறியுள்ளார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் இளையவன் தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு சென்று விடுவதாக பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் லூக்கா 15:13 இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான் என்று வாசிக்கிறோம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அவன் தகப்பனை விட்டு தூரமாய் போனான் என்பதே. அதன் விளைவு அந்த பகுதியிலேயே காணலாம். லூக்கா 15:16 வசனத்தில் பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, இவன் தகப்பனை விட்டு தூரமாய் போவதற்கான முக்கிய காரணத்தை திருமறையில் காணலாம். 13ஆம் வசனத்திலேயே கூறப்பட்டுள்ள காரணம் துன்மார்க்கமாய் வாழ்ந்தான் என்பதே. துன்மார்க்கம் என்றால் என்ன? பொய் சொல்றது, திருடுறது, பொறாமை கொள்வது, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாமல் போவது, ஆசிரியர்களை மதிக்காமல் இருப்பது, இப்படி அநேக காரியங்கள் இயேசுவுக்கு பிடிக்காத காரியங்கள் ஆகும். இதில் சந்தோஷம் காண்கிறவர்கள் இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கவே முடியாது. அவரை விட்டு தூரமாய் போன பிள்ளைகளாய் மாறிவிடுவோம். இங்கே இளையகுமாரன் அப்படிதான் தன் அப்பாவை விட்டு தூரமாய் போனான். இவ்விதமான பாவக்காரியங்களை செய்து அதன் மூலம் கிடைக்கும் உலக சந்தோஷங்களை அனுபவிக்கலாம் என்று நினைத்தான். துன்மார்க்கமான பாவ வாழ்க்கை ஒரு நாளும் நமக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியையும் உயர்வையும் தராது. அப்பாவோடு இருந்த காலம் சந்தோஷமாக இருந்தது. இப்போது பஞ்சம், வறுமை என பல துன்பங்களை சந்திக்கிறான். துன்பம் வந்தபோதுதான் அப்பா வீட்டில் அப்பாவோடு வாழ்ந்த அந்த சந்தோஷமான நாட்களை எண்ணி பார்க்கிறான். தான் தவறு செய்து விட்டோம் என்பதை புரிந்து கொள்கிறான். லூக்கா 15:17 வசனம் அவனுக்கு புத்தி தெளிந்த போது என துவங்குகிறது. அப்பொழுது அவன் வாழ்வில் பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது. தகப்பனின் பராமரிப்பையும் அன்பையும் நினைத்து ஏங்குகிறான். உலகம் தரக்கூடாத சந்தோஷம் அப்பாவோடு இணைந்திருக்கும் போதுதான் கிடைக்கும் என்பது இங்கே தெளிவாக கூறப்படுகிறது. புது தீர்மானத்தோடு அப்பாவிடம் வருகிறான். அப்பா அவனை ஏற்றுக்கொண்டு விலை உயர்ந்த ஆடையையும் மோதிரத்தையும் நல்ல பாதரட்சையும் கொடுக்கிறார். மட்டுமல்ல, தகப்பன் பெரிய விருந்தையே ஏற்பாடு செய்து நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம் என்று லூக்கா 15:23 வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. இப்படித்தான் நாம் நமது அப்பா இயேசு கிறிஸ்துவினிடம் வரும்போது இவ்வாறு நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து நம்மை மகிழ்ச்சியால் நிறைப்பார். எனவே கெட்டு தூரமாய் போன இளைய மகன் இன்று மீண்டும் உயர்வையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்கிறான். இவைகளிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, நமது வாழ்வின் பாதுகாப்பும் உயர்வும் கர்த்தரின் கையில் மட்டும்தான் இருக்கிறது. எனவே கர்த்தருடைய போதனைகளை கேட்டு அதன்படி வாழ்ந்து கர்த்தரின் கையில் அடங்கியிருப்போம். கர்த்தர் தாமே நமது வாழ்வை அவர் விருப்பப்படி உயர்த்துவாராக. ஆமென்.
என்ன குட்டீஸ், கதை கேட்டீங்களா? எப்படி அந்த பட்டம் வந்து அந்த குட்டி பையன் கையில இருந்து நான் உயர பறக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணி எப்படி ஆச்சுன்னு பாத்தீங்களா? சோ நம்மளும் ஆண்டவருடைய கரத்துல அடங்கி இருக்கணும். அப்போ ஏற்ற காலத்துல வந்து அவர் கண்டிப்பா நம்மளை உயர்த்துவாரு. நம்மளா உயர்த்திக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு இது பண்ணோம்னா அந்த பட்டத்தோட நிலைமையும் அந்த இளைய குமாரனுக்கு நடந்ததுதான் நம்மளுக்கும் நடக்கும். ஏற்ற காலத்துல ஆண்டவர் உயர்த்துறதுக்கு நம்ம அவர் கையில அர்ப்பணிப்போம், அவர் விருப்பப்படி நடப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் சாங் பாடுறதுக்கு சோனியா ஜெவின். வண்ணத்து பூச்சியாய் நான் இருந்தால் ரெக்கைக்காக உம்மை துதிப்பேன். சின்னஞ்சிட்டாய் நான் இருந்தால் பாட்டு பாடி உம்மை துதிப்பேன். நீந்தும் மீனாய் நான் இருந்தால் வாழையாட்டி உம்மை துதிப்பேன். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினார். ஓருள்ளம் தந்தீர், மகிழ்ச்சி தந்தீர், இயேசுவை தந்து உந்தன் சொந்தமாக்கினேன். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினார். ஊர்ந்து செல்லும் புழுவனலும் நெளிந்து நெளிந்து உம்மை துதிப்பேன். பெரிய முதலையாய் நான் இருந்தால் சிரித்து சிரித்து உம்மை துதிப்பேன். மயிலை போல நான் இருந்தால் சோவை பார்த்து உம்மை துதிப்பேன். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினார். ஓருள்ளம் தந்தீர், மகிழ்ச்சி தந்தீர், இயேசுவை தந்து உந்தன் சொந்தமாக்கினீர். துதிப்பேன் பிதாவே என்னையும் படைத்ததினார். ரொம்ப அழகா துதிச்சாங்க, நாங்களும் சேர்ந்து துதிச்சோம். அடுத்து வந்து பிரேயர், மன்றாட்டு ஜெபம். ஸ்டெஃபினாவை தொடர்ந்து நிக்கோலஸ். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, நன்றி ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த சர்ச் பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏசப்பா, அதுக்காண்டி நன்றி ஏசப்பா. ஏசப்பா நாங்க நல்லபடியா ஸ்கூலுக்கு போனேன் ஏசப்பா, எல்லா பிள்ளைங்களும் ஏசப்பா. யாருக்குமே நம்ம கொரோனா வந்திருக்க கூடாது ஏசப்பா. ஏசப்பா ஹாஸ்பிட்டல்ல கொரோனா வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு கொரோனா நல்லா சுகத்தை கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா டாக்டர்ஸ் போலீஸ் எல்லாரையுமே பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அவங்க எல்லாம் வெளியே நின்னுக்கிட்டு ரொம்ப இதா இருக்காங்க ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா டாஸ்மாக் கடையை மூடுனதுனால நன்றி ஏசப்பா. ஏசப்பா நாங்க திரும்பி சர்ச்சில் வந்து உங்களை ஆராதிக்கணும் ஏசப்பா. இனிமே யாருமே வெளிய போய் விளையாடக்கூடாது ஏசப்பா. ஏசப்பா போகும்போது வரும்போது பாதுகாத்து கொள்ளுங்க. என்னோட ஆவி ஆத்மா சரிக்க தேய்ப்பு கொடுக்கிறேன். நீடே பொறுப்பத்துக்கொள்ளு வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே ஆமென். ஜெபம். சிறுவர்களை அதிகமாய் நேசிக்கும் நல்ல இயேசுவே, இந்நாளில் எங்களை இணைத்த கிருபைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
எங்களுக்கு நீர் தந்த நல்ல சுகத்துக்கும் பலத்துக்கும் நன்றி. கடந்த நாட்களில் எங்களுக்கு ஒரு நல்ல ஆன்லைன் விபிஎஸ் கிடைத்ததற்கு நன்றி. அதில் நாங்கள் கற்றுக்கொண்டது எங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருந்தது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னியும். கொரோனா என்னும் கொள்ளை நோய் முற்றிலும் அழிய உதவி செய்யும். உம்முடைய இரக்கத்தை எங்கள் மேல் அருளும். இந்த நோய்க்காக தங்களை அர்ப்பணித்து சேவை செய்யும் மருத்துவர்கள், காதிகள், காவலர்கள், துப்புரவு பணியாளர், சமூக பணியாளர் அனைவரையும் பலப்படுத்துங்க. இந்த நோயினால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு விடுதலை தாருங்க. இந்த நோயினால் தங்கள் உறவினர்களை இழந்தவர்களுக்கு ஆறுதல் தாரும். நாட்டை ஆளுபவர்களுக்கு நல்ல ஆலோசனையும் ஞானத்தையும் தந்தரலும். எங்களுடைய திருச்சபையில் உள்ள எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஆலய கட்டுமான பணி சிறப்பாக நடத்த உதவி செய்யும். எங்களுடைய பெற்றோர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். மூடப்பட்ட பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட வேண்டுகிறோம். நாங்கள் நல்ல முறையில் கல்வி கற்க, வாழ்க்கையில் வளர உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். Lord's Prayer, Hayden. Our Heavenly Father, who art in heaven, hallowed by thy name. The kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. From thine is the kingdom, and the power, and the glory forever and ever. Amen. ஐயா ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் வழிநடத்துவது நம் அனைவரோடும் இன்று சதா நிலைத்து நிற்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோட சேர்ந்து கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அன்புக்குரிய அருமையான ஓய்வு நாட்பள்ளி ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருப்பதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் துதி ஸ்தோத்திரங்களை எழுப்போம். இந்த நாளிலும் விண்ணமாக நாம் கூடி வந்து அங்கங்கே நாம் இருந்து ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் பாராட்டின அன்புக்காக நன்றி சொல்லுவேன். வார்த்தையை ஷேரிங் கொடுத்த அன்பு செல்ல மகளை வாழ்த்துகின்றேன், பாராட்டுகிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆராதனை ஜெபத்துக்காக உங்களை அன்போடு கேட்டு தொடர்ந்து செவியுங்கள். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.